அந்த முதல் அவையே தானேயாய் அப்படிங்கிற பகுதியை எடுத்துக்கிறார். இப்போ சூத்திரம் ஆரம்பிக்கிற பொழுது அவையே தானேயாய் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிற பொழுது நாம் இந்த அவைங்கிறது எதை குறிக்கிறது? அவைங்கிறது ஒரு சுட்டு சொல். சுட்டு சொல்லாக இருப்பது தனிப்பட்ட பொருளை கொண்டது அல்ல. திடீர்னு ஒருத்தர் வருகிறார் நம்மகிட்ட, அவன் வேலையே இதான் ஐயா, அவன் வேலையே இதான். இப்போ நமக்கு என்ன புரியும்? அவன்னா எவன், யாரை சொல்கிறாரு நமக்கு புரியுமா? அவன்கிற சுட்டு யாரை குறிக்கிறது, எவனை குறிக்கிறது தெரியல. இப்போ அவை என்பது எதை குறிக்கிறார்? சூத்திரம் ஆரம்பிக்கும் போதே அவையே தானேயாயின்னா அந்த அவை என்பது எதை குறிக்கிறது வேணும் இல்லை? நாம கெஸ் பண்ணிக்கிறது. நானா ஒன்று சொன்னேன்னா இன்னொருத்தர் அது இல்லை அதை குறிக்கலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாசக்கூட்டத்தை குறிக்குது. அது அவையே தானேயாய், எல்லா பாசக்கூட்டமாக இருக்கக்கூடிய மாயையை தானேயாய் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அவைங்கிறது இப்போ அந்த அவைங்கிறது எதை குறிக்கிறது? உயிர் கூட்டத்தை குறிக்கிறது. அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அவரை? இல்லை, உயிர்களுடைய பிரமாணத்தை குறிக்கிறதுனால உயிர்னே ஆரம்பிக்கலாமே. ஏன் அவைன்னு அங்கே பிடிக்கிறார்? முதல்ல அவைன்னு ஒரு சுட்டு சொல்லு. ஒரு இப்போ சிறுகதை எழுதும்போது அது திடீர்னு எழுதிடும், அவனுக்கு எல்லாமே இப்படித்தான் வந்து சேர்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன்னு ஹீரோவை ஆரம்பிக்க கதையெல்லாம் எழுதும்போது, சிறுகதை எழுதும்போது இந்த கேரக்டர் பேர் சொல்லணும். இப்போ கேரக்டரோட பேர் குப்பனுக்கு எப்பொழுதுமே இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லாமல் அவனுக்கு எப்பொழுதுமே இப்படி தான் இது படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அவனுங்கிறது யாரை சொல்கிற அப்படின்னுட்டு அப்படி 2-3 வரி கடந்து குப்பனை பற்றி வருவார். அதுபோல் இல்லாமல் இது ஒரு சூத்திரம். இதில் ரொம்ப சூத்திரத்தில் ரொம்ப ஆம்பிகுவஸாக இல்லாமல் தெளிவாக அவை என்பது உயிரைத்தான் குறிக்கிறது என்பது அந்த அதிகாரத்தின் இயல்பாக அல்லது நூற்பாவினுடைய இயல்பாக நாம் கொள்ளணுங்கிறதுக்கான அவசியம். அவைங்கிறது உயிர்தான்றதுக்கான ஒரு ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறார். அவரே கேட்குறார். அவையே என்பதற்கு துவங்கும் போதே அவை என்று துவங்குகிறாரே, அவை என்பது உயிரைத்தான் குறிக்கின்றனவா அல்லது வேறு ஏதாவது பாசக்கூட்டத்தை குறிக்கிறதா? அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சொல்லுகிற பொழுது பாசக்கூட்டமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச தொகுதியும் கூட எடுத்துக்கலாம். பிரபஞ்ச தொகுதியில் அவையே தானேயாய் என்று எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு வருகிற பொழுது இல்லை. ஆமாம், சிவம் உலகமாகவும் இருக்குது, உலகத்திலிருந்து வேறாகவும் இருக்குது. இப்போ என்ன சொன்னேன்? பற்று நான் மற்றிலேன் கண்டாங்கிறதுக்கு பாரோடு விண்ணாய் பரந்தயம்பரணே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவையே தானேயாய். பாரோடு விண்ணாய் பரந்தயம்பரணேன்னா என்ன? இந்த உலகப் பொருள் ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை. எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறார், எல்லாத்துக்கும் வேறாவும் இருக்கிறார். அவர் கலவாமல் இந்த உலகத்தில் எந்த பொருளும் நிற்காது. எந்த பொருளுமே, உயிரை விட்டுருங்க, உயிரற்ற பொருளையுமே பேசுங்க. அவர் கலவாமல் அந்தந்த பொருளிலே அந்தந்த பொருளாக இருக்கிறான். இல்லைன்னா இந்த பொருள்கள் அந்தந்த தன்மையோடு தொடர்ந்து இருக்காது. அதனால் அவைங்கிறது உயிர்கூட்டத்தை தான் குறிச்சாகணுமா, பாசக்கூட்டத்தை குறிக்காதா என்று கேட்கிறார்கள். அதற்கு சாமி பதில் சொல்றார், இல்லை, அது உயிர்கூட்டத்தை தான் குறிக்கிறது. காரணம் என்ன என்றால் அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இப்போ அப்படி முதல்ல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த அவையே என்பதற்கான அது தெளிவாகவே சொல்லுகிறார். அவை என்றது மேலை சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் அவை என்றதனால் பெறப்படும் சடப்பொருளும் அதனை ஒற்றி தோன்றும் சேதனப் பொருளும் என்னும் இருகூற்று பிரபஞ்சனத்தையும் சுட்டியதோ அன்றி முற்படத் தோன்றும் சடப்பொருள் மாத்திரையை சுட்டியதோ எனும் ஆசங்கையை நீக்குவதற்கு இவ்வான்மாக்கள் பலவும். அப்போ அவையேங்கிறது என்ன பொருள்? இவ்வான்மாக்கள் பலவும். எனவே அவையே என்று குறிப்பிடுவது
ஆன்மாக்களைத்தான் குறிக்கிறது என்பதற்கு இங்கே சந்தேகம் இல்லை. எதற்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு கேட்குற பொழுது அவர் சொல்கிறாரு, இதுக்கு முந்தின ஒரு சூத்திரத்தை எடுத்துக்கொண்ட பொழுது கூட அந்தமாதி என்பனார் புலவர் என்கிற பொழுது அங்கே சேதன பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய உயிர் கூட்டத்தை பற்றித்தான் மலத்து உளதாம் என்று பேசியதினாலே ஒடுங்கி மலத்து உளதாம் என்று அங்கே குறிப்பிட்டது ஆன்மாக்களினுடைய மலத்தினாலே அதனை ஒடுக்கி மீண்டும் மலத்திலே புனருற்பவம் வருமாறு செய்தார் என்று சொல்லுவதனாலே ஆன்மாக்களைத்தான் இங்கே குறிப்பிட்டார் தொடர்ந்து வருகிற இந்த சூத்திரத்தில் என்று நாம் தொடர்பு படுத்தி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, இதை நம்ம இப்போ நான் சொன்ன ஒரு இதே சொல்லுகிறவர்கள் சிவாத்வத சைவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். சிவாத்வத சைவர்கள் தமது மதத்திற்கு ஏற்ப சடப்பொருள் மேல் வைத்து பொருள் கொள்வர். இதே சூத்திரத்தை சிவாத்வத சைவர் சொல்லுகிற பொழுது அவை என்று குறிப்பிட்டது பிரபஞ்சத்தை. என்ன பிரபஞ்சம் என்றால் அவை உயிரற்ற அந்த பிரபஞ்சத்தை குறிப்பிடுகிறார் என்று சொல்லப்பெறுகிறது. அதை ஒத்துக்கொள்ளலை சாமி. அதனாலே இவ்வான்மாக்கள் என்று இவை என்பதை தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது, முந்தைய சூத்திரத்திலிருந்து இந்த சூத்திரத்திற்கு தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது முக்கியமாக இந்த ஆன்மாக்களினுடைய இறைவன் தொடர்பு எவ்வாறு நிகழ்கிறது, அந்தம் ஆதி என்று சொல்லுகிற பொழுது அந்தத்தையும் ஆதியையும் செய்கிறது எதற்கு செய்கின்றார், உயிர்களோடு தொடர்புடைய இந்த உடல்களுக்கு செய்கிறார் என்று சொன்னால் உயிர்களினுடைய தொடர்பு பற்றி சொல்லுகிறார். எனவே இதற்றை எவ்வாறு செய்கிறார் என்று சொன்னால் உயிர்களோடு எவ்வாறு கூடியிருந்து செய்கிறார், எப்படி உளதாக்குகிறார், எப்படி அவற்றை இந்த உலகத்திலே உழவுமாறு செய்கிறார், சற்று நாள் வைக்கிறார், திரும்ப கூட்டுகிறாரே, இவ்வாறு செய்வதெல்லாம் எவ்வாறு செய்கிறார் என்று சொன்னால் அவையெல்லாம் இந்த உயிர்கள் வாழ் இறைவன் செய்கின்ற போக்குவரவு புரிய. அதனால் இந்த போதல் வருதல் என்று சொல்லக்கூடிய இந்த அவை என்பது ஆன்மாக்களை குறிக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த முதல் இது பாருங்க, முதல் அதிகரணமாக விளங்குவது ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. இதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். முதல் அதிகரணத்தை எடுக்கிற பொழுது அவையே தானேயாய் என்கிற பகுதியைத்தான் எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த பகுதியை எடுத்துக்கிட்டு விளக்கும் பொழுது இதை விளக்குவதற்காக ஒரு மேற்கோள் சொல்லணும். அந்த மேற்கோள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது என்னன்னு சொன்னால், ஈண்டு இந்த சூத்திரத்தில், ஈண்டுனா இந்த நூற்பாவில், இவ்வான்மாக்கள், இவ்வான்மாக்கள்ங்கிறது தான் அங்கே அவையே, இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. எனவே அவையே தானேயாய் என்பது முதல்வன் இவ்வான்மாக்களாய் தானேயாய், இவ்வான்மாக்கள் தானேயாய். எப்படி அவையே தானேயாய்ங்கிறதுல அவையை எடுத்துட்டு ஆன்மாக்களை போட்டுக்க. அப்போ ஆன்மாக்களை போட்டால் ஆன்மாக்களே ஆய், தானேயாய், ஆன்மாக்களே தானேயாய் என்று பொருள்படுமாறு அந்த மேற்கோளை அமைத்து காட்டியிருக்கிறார். அதை இங்கே சொல்லுகிறார். முதல்வன் என்றது மேலை சூத்திரத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய், இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய் என்று உரைத்து கொள்க. அப்போ என்ன, இப்போ பாருங்க, இவ்வான்மாக்கள் பலவுமாய், இவ்வான்மாக்கள் பலவுமாய் தானேயாய், இவ்வான்மாக்கள் பலவுமாய் தானேயாய். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய்ங்கிறத பின்னால் ரொம்ப தெளிவாக விளக்குவார். உயிர்களோடு சிவம் ஒன்றாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது, உடனாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த அத்துவித விளக்கம் இருக்கிறதே,
அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. சைவ சித்தாந்த நெறியினுடைய தனித்துவம் என்ன என்று கேட்டால் இதனுடைய அத்துவித விளக்கம். அத்துவிதம் என்பது என்ன? உயிரும் சிவமும் இருக்கின்ற நிலைக்கு அத்துவிதம் என்று பெயர். அத்துவிதம் என்கிற பொழுது இந்த அத்துவிதம் உண்மையிலேயே எதை குறிக்கிறது? உயிரும் சிவமும் ஒன்றாக இருப்பதை குறிக்கிறதா, வேறு வேறாக இருப்பதை குறிக்கிறதா, அல்லது சிவம் உயிர்களோடு உடனாக இருப்பதை குறிக்கிறதா என்கிற பொழுது இதுவரை இருந்த சமயங்கள் எல்லாம், குறிப்பாக வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் எல்லாம் இவற்றை கொள்ளுகிற பொழுது சிவமும் ஆன்மாவும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல, ஒன்றேயாய் அதை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். வேறு சில சமயங்களோ இல்லை, இரண்டும் இருவேறு பொருள்கள், இரண்டும் இருவேறு பொருள்கள் என்று துவிதமாக எடுத்துக்கொண்டவர்கள் உண்டு. இல்லை இல்லை, இரண்டும் உடனாக இருக்கின்றன என்கின்ற அந்த நிலையிலே எடுத்துக்கொண்டது. ஆனால் சைவம் மட்டும்தான் ஒன்றாகவும் இருக்கிறது, வேறாகவும் இருக்கிறது, உடனாகவும் இருக்கிறது என்ற மூன்றையும் வலியுறுத்தி அத்துவிதம் என்பதற்கான பொருளே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பது தான். அதனால தான் சொன்னார், பொய் கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய் கண்ட நாதன். இந்த அத்துவிதத்திற்கு விளக்கம் தந்தான் மெய்கண்டான். இந்த அத்துவிதத்திற்கு மெய்கண்டார் தந்த விளக்கம் அதுவரை துவிதத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய அகரத்திற்கு யாரும் சொல்லாத பொருளை தந்தார். அது பின்னால் விளக்குவார் இந்த இதை. அதனால இங்கே எடுத்துக்கொள்ளுகிற பொழுது தெளிவாக இந்த பேராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாடியக்காரருடைய வார்த்தையிலேயே சொல்லுகிறேன், அவை என்பது சடப்பொருளை சுட்டியதாயின் புனர் உற்பவம் செய்யுங்கால் காரண ரூபமாயின் நின்ற அப்பிரபஞ்சத்துடன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று செய்வன் என புனர் உற்பவம் வருமாறு உணர்த்தி பயன்படும் என்பது பெரிதும் அங்கனமின்றி சேதனப் பொருளை சுட்டிவரின் ஒருவாற்றானும் ஈண்டை காவதோர் பயன்படாமையின் இவ்வதிகரணம் வெற்றனத் தொடுத்தலாய் முடியுமால் எனின் அறியாது கடாயினாய் மேலை சூத்திரத்தின் முழுவதும் சங்கரிக்கும் சங்கார காரணன் யாவன் அவனே ஐந்தொழிலும் செய்வன் ஐந்தொழில் செய்வோன் உலகிற்கு முதற்கடவுள் என்பது போன்றது ஆண்டு இவ்வாறு ஆசங்கை நிகழும். என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டால் சாமி என்ன சொல்லுகிறார்? ஒருவருடைய ஆர்கியூமெண்ட்டை எடுத்துக்கிட்டார், சிவாதுவத சைவருடைய ஆர்கியூமெண்ட்டை எடுத்தார். அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே அவை என்பது இந்த அறிவற்ற பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை குறித்து காரண ரூபமாயின் நின்ற பிரபஞ்சத்துடன், இந்த பிரபஞ்சத்திற்கு காரண ரூபமாக நின்று, இதெல்லாம் காரியம். இப்போ காரண ரூபமாக நின்று இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தலும் இருத்தலும் ஒடுக்குதலும் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் செய்கின்றான். அதனால் அவன் காரண ரூபமாக நின்று ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து இந்த பிரபஞ்சத்தை அவன் நின்று இருந்து ஒடுக்குகின்றான் என்று நாம் பொருள் கொள்ளலாமே. இதை விட்டு உயிர்களை ஒன்றாக வேறாக உடனாக இருக்கிறான் என்று சொல்லுவதிலே என்ன பயன் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுகிறார் யாரு? சிவஞான முனிவர். அப்பா, நீ சொல்றது தப்பு. என்னன்னா அதுக்கு விளக்கம் ஆரம்பிக்கிறார். எப்படி விளக்கம் வருகிறது? அவர் சொல்றார், ஐந்தொழில் செய்கின்றான் சிவபெருமான் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் செய்கிறார். இந்த ஐந்தொழில் செய்கிறாருங்கிற பொழுதே ஒரு கேள்வி, ஒரு ஐயம் வருகிறது. என்ன ஐயம் என்று கேட்டால், ஐந்தொழிலை செய்வது எதற்காக? ஒன்று, தனக்காகவா? இரண்டு, பிறர்க்காகவா? மூணாவது, இந்த ரெண்டையும் தவிர்த்து இன்னொரு காரணம் இருக்குது. சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு செஞ்சிட்டு இருப்போமே, வீணாக. இது சொல்கிறார் மூணு காரணம். தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ வீணோ. இந்த மூணு காரியத்தையும் மூணு நிலையில தான் ஒரு காரியம் செய்யப்படும். இப்போ நாம் அனலைஸ் பண்ணுவோம். இந்த 5 தொழில் செய்கிறது யாருக்காக செய்கிறார்? தன் பொருட்டு செய்கிறாரா?
இப்போ தன் பொருட்டு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இதனால் வரக்கூடிய பயன் என்ன? வரம்பில் இன்பமுடையவன் சிவபெருமான். அதனால் இதனால் ஏதாவது அவருக்கு இன்பம் வருமா, அல்லது வேறு ஏதாவது வருமானம் வருமா, வேறு ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒன்றும் சரியாக பதில் வரல. அதனால் அவர் தன் பொருட்டு இதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, பிறர் பொருட்டு செய்கிறார் அப்படிங்கிற பொழுது ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் சொல்கிறாரு பாருங்க. இன்னும் அதுக்கு தன் பொருட்டு செய்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகிறார். இது பேதம் இல்லாமல் ஒன்றாக செய்கிற பொழுது தன் பொருட்டு செய்கிறாருன்னா, உயிர் இந்த அபேதம் பேசுகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிற உதாரணம் என்னென்னா தங்கமும் நகையும் போல, அப்படி தான் உதாரணம் சொல்லுகிறார். இப்போ தன் பொருட்டு செய்கிறாருன்னா தனக்கு ஏதோ பிரயோஜனம் வரதுக்காக செய்வது போல் ஆகிடும். அது சரியாக வராது, அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிறர் பொருட்டு செய்கிறாருன்னு எடுத்துக்கலாமான்னா, பிறர் பொருட்டு யாருக்கு செய்ய முடியும்? உயிர்களுக்காக செய்ய முடியும். உயிர்களும் அவனும் அபேதமோ பேதமோ பேதாபேதமோ? இப்போ அந்த கேள்வி அடுத்தது வந்துருச்சு. உயிர்களுக்காக செய்கிறார்னா, உயிர்களுக்காக இந்த 5 தொழிலையும் செய்கிற பொழுது சிவபெருமான் உயிர்களுக்கு வேறாக இருக்கிறானா, உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறானா, உயிர்களோடு உடனாக இருக்கிறானா? இது ஒரு கொஸ்டின். 5 பிறர் பொருட்டு செய்கிறாருங்கிறீங்களா, உயிருக்கு செய்யும் போது எப்படி இருக்கிறார், அவங்களுக்கும் அவருக்கு எப்படி தொடர்பு இல்லையா? உதவி எப்படி செய்கிறார்? உதவி ஒன்றாக இருந்து செய்கிறாரா, இல்லை வேறாக இருந்து செய்கிறாரா, இல்லை உடனாக இருந்து செய்கிறாரா, எப்படி நிகழ்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ இந்த 3 விதமான கேள்விகளுக்கும் பதில் பார்க்கிற பொழுது சுவாமி சொல்லுகிறார், பொன்னும் பனியும் போல் அபேதமாயின், அபேதமாக சுவாமியும் உயிர்களும் இருக்கின்றன என்று சொன்னால், உயிர்களுக்கு அவர் வேற இல்லை உயிர்கள் வேறு இல்லைன்னு அபேதமாக தான் இருக்கிறார். அப்படி அபேதமாக இருக்கிற பொழுது இந்த 5 தொழிலையும் செய்கிறார்னு சொன்னால், அவரும் இவரும் வேற இல்லைங்கிற நிலையில் 5 தொழிலும் தனக்கே செய்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி தானே ஆகும். ஏன்னா உயிர் வேற இல்லை, சிவம் வேற இல்லை, அபேதம். இந்த அபேத நிலையில் இருக்கிறார். அப்போ தான் இந்த 5 தொழிலும் செய்கிறார்னா 5 தொழிலும் உயிருக்கு செய்வது தனக்கு செய்வது போல ஆகிடும். இப்போ அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. சரி, பேதம் சொல்லுகிறார்களே, இருளும் வெளியும் போல் பேதமாயின் அவ்வுயிர்களின் பொருட்டு 5 தொழில் செய்வதற்கு ஒருவாற்றானும் ஏய்வில்லை. இது வேற அவர் வேற இது வேறையா இருக்கிற பொழுது 5 தொழில் செய்கிற பொழுது எக்காலத்திலும் இவர் செய்கிற 5 தொழில் வேறாக இருக்கிற அந்த உயிருக்கு போய் சேராது. உதாரணமாக என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, இருளும் ஒளியும் போலன்னு சொல்கிறாங்க. இருளும் ஒளியும் போல சிவமும் ஆன்மாவும், இதுதான் பேதம் சொல்கிறவங்க. பேதம் சொல்லுகிறவர்கள் இந்த 2 நிலையில் என்றைக்குமே சிவமும் உயிரும் இருளும் வெளியும். அப்போ என்றைக்குமே ரெண்டும் ஒன்றா சேராது, எந்த காலத்திலும் சேராது. இன்னும் சொல்ல போனால், இருளும் ஒளியும் ஒன்றாக சேராதது போல இருளுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் ஒளிக்கு கிடையாது. அப்போ ஒளி 5 தொழில் செய்கிறது என்று சொன்னால் இருளுக்கு எப்படி போய் சேரும்? இதுதான் வேறையா இருக்க, அது போய் சேராது. அப்போ இந்த பேதத்தையும் ஒத்துக்கொள்ள முடியாது. பேதத்தில் 5 தொழில் செய்கிறான்னு ஒத்துக்க முடியாது, அபேதத்தில் 5 தொழில் செய்கிறான்னு ஒத்துக்க முடியாதுன்னு முதல்ல நிரூபித்தோம். ஏன்? அது தனக்குத்தானே செய்கிற மாதிரி போயிடும். பேதத்தில் செஞ்சால் 5 தொழிலும் இந்த உயிருக்கு போய் சேரவே சேராது, அது வேறையா இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. சரி, இப்போ இன்னும் சொல்லுகிறார், சொல்லும் பொருளும் போல் பேதாபேதம் எனின், தான் உடனாக இருத்தல் தான் பேதாபேதம். இந்த பேதாபேதக்காரவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம்? சொல்லும் பொருளும் போல. இப்போ நீங்கள் 3 செய்தியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 3 செய்தியை ஞாபகத்தில் வச்சுக்கிற பொழுது இந்த 3ஐயும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த அடிப்படையான இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு இதுக்கு உதாரணங்களோடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் பின்னால் இருக்கிற எதையும் இதை அப்ளை பண்ணி பார்த்து உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக 3 எழுதியிருக்கேன் பாருங்க, அபேதம், பேதம், பேதாபேதம். சரி, இந்த 3 வகையில் தான் உயிருக்கும் சிவத்துக்கும் தொடர்பு, உயிருக்கும் சிவத்துக்கும் தொடர்பு. எனவே ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமயங்களுக்கும்
நம்முடைய இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ தான் சைவ சித்தாந்தத்தினுடைய தனித்தன்மை புரியும். அபேதம் வேதம் வேதாபேதம். அபேதம் என்ன சொல்லுதுன்னா, சிவமும் உயிரும் வேறு வேறு அல்ல, ஒன்று தான். அது எப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற உதாரணத்தை மறக்கக்கூடாது. அது தப்பு தான், பின்னால் நிரூபிக்கிறார். ஆனாலும் அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அது எப்படி தப்புன்னு தெரியும். என்ன உதாரணம்னா, பொன்னும் நகையும். பொன்னும் நகையும் இதான் அவங்க சொல்கிற உதாரணம். இந்த பேதம், இந்த பொன்னும் நகையும் சொல்லுகிறவர்கள் நல்ல கவனமாக கேட்கணும். இது ரெண்டையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் இது ரெண்டையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சரி, இப்போ பேதம் சொல்லுகிறவர்கள் என்ன உதாரணம் சொல்லுகிறார்கள்? ஒளியும் இருளும். ஒளியும் ஒளியும் இருளும். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? வேதாபேதத்துக்கு இது மூணாவது. இப்போ நீங்கள் இன்னும் கவனமாக கேட்கணும். வேதம் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் அபேதத்தையும் வேதாபேதத்தையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இது மூணு சமயமாக போச்சு. வேதாபேதம் என்பதற்கு என்ன உதாரணம் சொல்லுவார்கள்? சொல்லும் பொருளும். வேதாபேதம்னா வேதம் பிளஸ் அபேதம். வேதம் பிளஸ் அபேதம் வேதாபேதம்னு அப்படி உணர்ச்சி விதியில் அப்படி ஆயிடும். வேதம் பிளஸ் அபேதம் சேர்ந்தால் வேதாபேதம். ஒரு வகையில் பேதம், ஒரு வகையில் அபேதம் அப்படிங்கிறாங்க அவங்க. ரெண்டுமே இருக்கும். ஒரு வகையில் பேதமாக இருக்கும், ஒரு வகையில் அபேதமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால் சொல்லும் பொருளும் போல. எப்படின்னு கேட்டால் சொல்லுன்னு சொன்ன உடனேயே பொருள் ஞாபகத்துக்கு வந்துடும். தண்ணீர் அப்படின்னு சொன்ன உடனே வந்துருச்சு. ஆனால் தண்ணீர்னு சொல்கிற இடத்துலையா தண்ணி இருக்கு? அது எங்கேயோ இருக்கு, தள்ளி இருக்கு. தண்ணீர்னு சொல்கிற இடத்துல தண்ணீர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சொல் வேற இடம், பொருள் வேற இடமா இருக்கு. அப்போ அது பேதம். சொல்லுன்னு உடனே அந்த பொருள் ஞாபகத்துக்கு வருவதனால அபேதம். அபேதமும் பேதமும் கலந்து இருக்கிறதுனால அப்படித்தான் சிவமும் உயிரும் இருக்கிறது. அதனால அது பேதாபேதம் என்று இதை சொன்னார். இப்போ இந்த மூணு உதாரணமும் இந்த மூணு நிலைகளையும் நாம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல எப்படி தான் சொன்னாங்க இதை சொல்லுங்க. ஏகான்மவாதி அபேதம் தான். அவங்க அபேதம் தான். ஏகான்மவாதிங்கிறது ஆன்மா மட்டும்தான் உண்டு, ஆன்மா தான் பரபிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி. அதில் நிறைய அவர்களுக்குள்ள வேறுபாடுகள் உண்டு. அது பின்னால் வரும். பின்னால் இந்த ஏகான்மவாதியில் இருக்கக்கூடிய பிரிவுகள், இந்த மாத்வர்கள், பாஞ்சராத்திரிகள். இப்போ நம்ம இதுலேயே பிரிவு இருக்கிறது. சிவாத்வைத சைவர் சொன்ன பாருங்க, அவர்களே ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளுகின்ற சமயம் நம்முடைய சைவ சித்தாந்தம். மித்த அவங்க எல்லாருமே இப்போ நிறைய இருக்கக்கூடிய சமயங்களில் ஆணவ மலத்தை, வைணவம் போன்றவையெல்லாம் ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்வதில்லை. நம்ம ஆணவ மலம்தான் வெல்ல வேண்டியது என்று நாம் கருதுகிறோம். மாயையை வென்றாலே போதுங்கிறாங்க, இந்த உலகத்தை வென்றாலே போதுங்கிறாங்க, இந்த உலகத்திலேருந்து பிரிஞ்சாலே போதுங்கிறாங்க, சொர்க்கந்தாங்கிறாங்க. ஆனால் அது நாம் அப்படி சொல்லலை. இதை தாண்டி போய் அதை நம்ம ஆணவத்தை வெல்லணும் என்று சொல்லுகிறோம். சரி, அது பின்னால் தெளிவாக வரும். இப்போ இந்த மூன்று, இந்த அபேதம் பேதம் பேதாபேதம் அப்படின்னு இதை நம்முடைய தமிழிலே சொல்லுகிற பொழுது அபேதம் ஒன்றாய், இரண்டு பேதம் வேறாய்,
நம்ம பேதத்தை உடனாய் என்று சொல்லுவோம். உடனாய். இப்போ நாம் இதில் அபேதம் பேதம் பேதாபேதம் அபேதம்னு சொன்ன உடனேயே அந்த உதாரணம் ஞாபகத்துக்கு வந்துடணும். பொன்னும் நகையும் போல, வேதம்னாலும் ஒளியும் இருளும் போல, வேதாபேதம் சொல்லும் பொருளும் போல. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோம்? பொன்னும் நகையும் போல அப்படின்னு சொல்லுகிறீர்களே, சிவமும் உயிரும் பொன்னும் நகையும் போல இருக்கிறது, ரெண்டும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லுகிறீங்களே. உயிருக்கு இவ்வளோ குற்றங்கள் இருக்கிறதே, இந்த குற்றங்கள் எங்கிருந்து வந்தது? அது ரெண்டும் வேறு. நகை ரொம்ப 18 கேரட் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? தங்கமே அந்த 18 கேரட்டில் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். என்னென்ன குற்றம் நகையில் இருக்கோ அதெல்லாம் தங்கத்தில் இருக்க குற்றம் தானே. அப்போ சிவத்துக்கு குற்றம் இருக்குன்னு ஆகிடும் இல்லையா? உயிரோட குற்றங்கள்லாம் எங்கேருந்து வந்தது? சிவன்தான் உயிராச்சு, பிரம்மம்தான் உயிர்களாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உயிர்களுக்கு இருக்க குற்றமெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கு. இப்போ புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த பொன்னும் நகையுங்கிற அந்த பொருள், அந்த உபமானத்தை பார்க்கிற பொழுது நகைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய குற்றங்களாக போய்விடுவதனாலே குற்றமற்ற பிரம்மத்தை குற்றமுடையதாக சொல்லக்கூடிய இந்த உவமையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. யார்? சைவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, சித்தாந்த சைவம். ஆனால் நம்ம ஒன்றாய் சொல்லுகிறோம். நாம் இந்த 3ல் ஒன்று மட்டும் இல்லை, ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற ரெண்டையும் விட்டால் உயிருக்கு மற்ற ரெண்டிலும் சுதந்திரம் இருக்கிறதுன்னு ஆகி போயிடும். உயிருக்கு எந்த விதத்திலும் எப்பொழுதும் சுதந்திரம் கிடையாது. அப்போ இந்த சுதந்திரம் இல்லாத இந்த உயிரை நடாத்துவதற்கு இந்த சிவமானது ஒன்றாக இருந்து தொழில் செய்கிறது, வேறாக இருந்து தொழில் செய்கிறது, உடனாக இருந்தும் தொழில் செய்கிறது. ஒன்றாக இருப்பதை மட்டுமே ஒப்புக்கொள்ளுகிற சமயம் வேறாகவும் உடனாகவும் இருக்கக்கூடியதை வலியுறுத்தாததினாலே மற்ற 2 விதங்களிலே உயிருக்கு சுதந்திரம் இருப்பது போல ஆகிவிடும். உதாரணமாக சொல்கிறேன், ஒன்றாய் இருக்கிற ஒன்றை மட்டும் சொன்னால் வேறாய் இருப்பதினாலே நிகழ்வது அறிவித்தல். இப்போ சிவன் அறிவிச்சு தான் எல்லாமே அறிகிறது. ஆனால் அது என்ன சொல்கிறாங்க? அதுக்கு சுதந்திரம் இருக்கிற மாதிரி அது தானே அறிஞ்சிக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆக பொன்னும் நகையும் ஒளியும் இருளும் போலன்னு பேதத்துக்கு உதாரணம் சொல்லுகிறார். அதை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒளியும் இருளும் ஒரு காலத்திலையும் சேராது. அப்போ சிவமும் உயிரும் ஒரு காலத்திலையும் சேராது. அது இருக்கிற இடத்துல இது இருக்காது, இது இருக்கிற இடத்துல அது இருக்காது. அது எப்படி ஒப்புக்கொள்வது? அதனால் அதையும் நாம் நெகேட் பண்ணிட்டோம். 3வதாக சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும், சொல்லு வேறு இடத்துல இருக்கும், பொருள் வேறு இடத்துல இருக்கும். பொருள் வேறு இடத்துல இருக்கிறதுனால சொல்லுக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ சொல்லுக்கு பொருளை நீங்கிய சுதந்திரம் உண்டுன்னு ஆகி போயிடும். அதையும் நான் ஒப்புக்கொள்வதில்லை. அதனால் நாம் சைவ சித்தாந்தத்தில் சிவத்துக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அபேதம் பேதம் பேதாபேதம் 3மே தான். ஒன்றாய் வேறாய் உடனாய் 3 தான். ஆனால் ஒன்றாய் இருக்கும்போது எப்படின்னு கேட்டால் உடம்பும் உயிரும் போல. இதுதான் நாம் சொல்கிற உதாரணம். உடம்பும் உயிரும் போல. உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா பிரிக்க முடியாது, எப்படி இருக்குது. ஆனாலும் உடம்பு வேற உயிர் வேறு. அதுபோல் சிவம் உயிருக்குள்ள உயிராக இருக்கிறது, ஒன்றாக தான் இருக்கு. ஆனாலும் சிவம் வேற உயிர் வேறு. இதை நாம் சொல்லுகிறோம். ஏன் இது இப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த உயிரை ஒரு கருவுக்குள்ளே செலுத்துறோம்னா எப்படி செலுத்துறது? இன்ன உயிர் இன்ன கருவுக்குள்ளே போகணுங்கன்னா எப்படி போகும்? என்ன வாய்ப்பு? எப்படி நிகழ்கிறது? இந்த உயிரானது ஒரு கரு, இத்தனையோ கரு இருக்குது. ஆனால் இந்த கரு எங்கிருந்து எங்கு தங்கி எந்த நிலையில் அது எந்த கருவிற்குள்ளே எப்படி போகிறது என்பதை தீர்மானிக்கிற இறைவன் அது எப்படி நிறைவேற்றுகிறான் என்கிற பொழுதுதான் ஒன்றாக இருந்து சங்கல்பிக்கின்றான். எனவே சங்கல்பத்தினாலே நிகழ்கின்ற இது ஒன்றாக இருந்தால்தான் நிகழும்.
அதனால் சிவம் உயிரிலிருந்து பிரிப்பின்றி ஒன்றாக இருந்து இன்ன உயிர் இன்ன கருவுக்குள்ளே போக வேண்டும் என்று சங்கல்பிக்கிறது. அந்த உயிர் அந்த கருவுக்குள்ளே போகிறது. இது ஒன்றாக இருந்தால் தான் வாய்ப்பு. அதனாலே இது உடம்பும் உயிரும் போல. பேதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லப்பெறுகிறது அப்படின்னு கேட்டால், பேதமாக இருப்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. கண்ணொளிக்கு பார்க்கின்ற திறம் இருந்தாலும் சூரிய ஒளி அறிவித்தாலன்றி கண்ணொளிக்கு, ஆனாலும் ரெண்டும் வேற வேற இல்லையா? அதனால் நாம் இப்போ நீங்கள் இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 நிலை மற்றவர்கள் இதற்கு சொல்லுகின்ற உதாரணம். இந்த 3 நிலை நம்ம என்ன பேரில் அதை சொல்லுகிறோம்? அவங்க பேதம் அபேதம் பேதாபேதம் சொல்கிறாங்க, நம்ம ஒன்றாய் வேறாய் உடராய்ன்னு சொல்லுகிறோம். அவர்கள் சொல்லுகிற உதாரணங்கள் நாம் சொல்லுகிற உதாரணங்கள். அப்போ மூன்றாவதாக ஒன்று சொல்லும் பொருளும் போல பேதாபேதம். அப்போ பேதாபேதங்கிறது என்ன? உடனாக நிகழ்வது. அதற்கு என்ன பொருள்? சொல்லும் பொருளும் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன உதாரணம் சொல்லுகிறோம்னா, ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறோம், ஆன்ம அறிவும் கண் ஒளியும் போல. ஒரு கண் ஒன்று பார்க்கிறதுன்னு சொன்னால் ஆன்மா கூட இருந்து அதை செலுத்தும், உடலிருந்து செலுத்தும். பாரு பாரு, ஆன்மா தன்னுடைய விருப்பம் என்ன விருப்பம்? டீ சாப்பிட்ணும் விருப்பம். கண்ணு பாரு, எங்கே கேன் இருக்கா பாரு, வந்துருச்சா வரலையா இன்னும்? கண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புது. எது? இப்போ உடனிருந்து செலுத்தும், உடனிருந்து செலுத்தும். இந்த உடனிருந்து செலுத்துகின்ற ஆன்மா கண்ணா பார்க்கிறது, ஆன்மா பார்க்கிறது. அதுபோல இந்த சிவமானது உடனிருந்து ஆன்மாவே ஏன் அப்படி செலுத்தினாதான் இது போய் வினையை அனுபவிக்கும், வினையை அனுபவிக்கும். அதுக்காக உடனிருந்து செலுத்தும். இந்த உடனிருந்து செலுத்துவதே வினை பயனை துய்ப்பதற்காக. அப்போ இந்த 3 எதற்காகங்கிறது நீங்கள் தொழில் தெரிஞ்சுக்கணும். ஒன்றாய் இருப்பது நிலைத்தலுக்காக, வேறாக இருப்பது, 2வது பேதமாக இருப்பது அறிவித்தற்காக, 3வது எதற்காகனா வினை பயன்களை ஊட்டி செலுத்துவதற்காக. இந்த 3க்காகத்தான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். அவையே இருக்கிறதற்கு காரணம், தானேயாய் இருப்பதற்குரிய காரணம், அவையே தானேயாய் இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டால், இந்த 3 நிலைகளிலும் ஆன்மாவிற்கு உரிய தொழில்களை சிவம் செய்தற்கு. என்னென்ன தொழில்? நிலைத்தல், அறிவித்தல், செலுத்துதல். நிலைத்தல், அறிவித்தல், செலுத்துதல், இந்த 3 தான். இதைத்தாங்க இந்த பகுதியில் விவரிக்கிறார். எனவே இறைவன் இந்த தொழில்களை செய்வது தன் பொருட்டும் இல்லை, பிறர் பொருட்டுன்னு எடுக்கிற பொழுது ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். என்னன்னு கேட்டால், பிறர் பொருட்டாக செய்கிற பொழுது அவர் பிறர் பொருட்டு செய்கின்ற இந்த உயிர்களுக்காக செய்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, உயிர்களோடு எப்படி விளங்குகிறார்னு பார்த்து, பேதமாக இருக்கிறாரா அபேதமாக இருக்கிறாரா பேதாபேதமாக இருக்கிறாரா என்று பார்த்து உயிர்கள் பிறர் பொருட்டு செய்வதற்கு நாம் பார்க்கிறோம். எனவே இதையும் அவர் பொருந்தா வீணே செய்கிறாருன்னு சொன்னால் பித்தர்கள் வீணே செய். சில இடங்களில் சொல்லுங்க விளையாட்டாக செய்கிறாருன்னு. விளையாட்டு என்று சொல்லுவதை அங்கங்கே திருமுறைகளை சொன்னாலும் கூட விளையாட்டு செய்கிற அளவுக்கு அவனுக்கு நேரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பாடியக்காரர் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறார். அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், இளஞ்சிறார் செய்யும் சிறுதேர் உருட்டல், சிற்றில் இழைத்தல் முதலிய விளையாடல் தொழிலிலும் போர் முகத்தில் தேர் நடத்துதல், அட்டிற்தொழில் வன்மை. இந்த இடத்துல பாருங்கள், இந்த விளையாட்டுங்கிறதுக்கு நம்ம பாடியக்காரர் சொல்கிறார், விளையாட்டுன்னு வருதே, விளையாட்டுலாம் செய்ய மாட்டான்ட்டார். விளையாட்டு செய்கிறான்றதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டார். ஆனால் அப்புறம் நம்ம திருமுறைகளில் பல இடங்களில் வருகிறது, கறந்தும் விளையாடின்னு நம்முடைய திருவாசகத்திலே வருகிறத. அப்படின்னா இந்த விளையாட்டுங்கிறது என்ன பொருளில் சொல்லுகிறார் அப்படிங்கிறத சொல்லுகிற பொழுது,
கடைசியில் பாருங்கள் 113வது பக்கத்தில், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி எனவும் ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் என்று சிவப்பிரகாசத்திலும், முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சிவஞான சித்தியாரிலும் பிற இடங்களிலும் இவ்வாறே ஐந்தொழில் செய்தல் விளையாட்டு என்றது ஐங்கலப்பாரம் பொறுத்தல் சாந்தனுக்கு விளையாட்டென்பது போல அத்துணை எளிதில் செய்யும் ஆற்றலுடைமை பற்றியே பிரிதி இல்லையாகலின் அகுதறியாது விளையாட்டென்றதை பற்றி வீண் தொழில் என்றல் சிறிதும் ஏலாமை அறிக. என்னப்பா நீ ஒரு 10 கிலோ அரிசியை தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நான்லாம் அந்த காலத்தில் 50 கிலோப்பா விளையாட்டாக தூக்கிட்டு வந்துடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிதாகன்னு அர்த்தம். விளையாட்டுனா என்ன அர்த்தம்? எளிதாக செய்ய, மிக கடினமான வேலை. இவ்வளவு தூரம் இத்தனை உயிர்களையும் படைக்கிறது, கொஞ்ச நாள் வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப கரைத்தல், அப்புறம் திரும்ப மறைத்தல், அப்புறம் இவ்வளவு வேலைகளும் இவ்வளவு உயிர்களுக்கும் செய்கிறானே, ரொம்ப கடினமாக விளையாட்டாக செஞ்சுட்டு போவான். எளிதாக செய்வான் என்கிற பொருளே தவிர விளையாட்டு என்பது வீண் தொழிலாக என்பதற்கு பொருளாக எடுத்துக்கூடாது. விளையாட்டுக்காக செய்கிறாருன்னு அப்படி விளையாட்டுக்கு இல்லை. என்ன விளையாட்டு? நம்ம படுற துன்பம்லாம் அவர் விளையாட்டா? உயிர் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இது அவருக்கு விளையாட்டா என்ன? இப்படி விளையாட்டுன்னு சொல்கிறது சாமியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. நம்ம இவ்வளோ துன்பப்பட்டு இருக்கோம், எல்லாம் விளையாட்டு, நோ கேம். செய்கிறது நமக்காக தான் செய்கிறார், இது துன்பத்திலேருந்து விடுபடணும்னு செய்கிறார். ஆனால் இவ்வளோத்தையும் எளிதாக செய்வார், அவ்வளோ வல்லமை உடையவர். அதான் இங்கே சாமி அதை குறிப்பிடுகின்றார். எனவே இந்த 5 தொழில் செய்வது உயிர்களின் பொருட்டு அவை செய்கிறார். பிறர் பொருட்டுங்கிற பொழுது உயிர்களின் பொருட்டாகத்தான் செய்கிறார். ஆனாலும் கூட இங்கனமாதலின் 5 தொழில் செய்வோன் முதல்வன் என்றல் இலக்கண வழுவாம் என்று ஆசங்கை நிகழ்ந்த வழி அதனை நீக்கி வேறாயினும் கலப்பினால் அவையேயாம் ஏவுடைமையின் உயிர்களின் பொருட்டே முதல்வன் 5 தொழில் செய்வான். அப்போ பிறர் பொருட்டு செய்வான் என்பதை தனியாக எடுத்துக்கொண்டால், பிறர் பொருட்டு செய்கிற பொழுது வேதம் அபேதம் வேதாபேதம் என்ற 3ஐயும் சொல்லுகிற பொழுது அவன் பிறர் பொருட்டு செய்வான்கிறது உயிருக்கு அப்ளிகபிள் ஆகி வரல. பிறர் பொருட்டு செய்வாங்கிறது எதுக்காக பிறர் பொருட்டு செய்வான்னா, கலப்பால் ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே அவற்றை செய்கிற பொழுது உயிர்களின்காக செய்கின்றான். ஆனாலும் கூட தான் உடனே இருக்கின்றான். அதுதான் முக்கியம். வேறாகவும் இல்லை, உடனாகவும் இல்லை, ஒன்றாகவும் இல்லை. அப்படிங்கிற நிலை இல்லாமல் ஒன்றாகவும் இருக்கிறான், வேறாகவும் இருக்கிறான், உடனாகவும் இருக்கிறான். இந்த 5 தொழில்களையும் உயிர்கள் வாழ் செய்கின்றான். இந்த உயிர்கள் வாழ் செய்கின்ற இந்த 5 தொழிலை அவன் செய்கிற பொழுது அவையே தானேயாய் ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய் இருந்து செய்கின்றான். எனவே இந்த நிலையில் இந்த ஒரு வேத வாக்கியமாக, இப்போ மகா வாக்கியம் என்று சொல்வார்கள், மகா வாக்கியமாக இருக்கிற பொழுது 3 மகா வாக்கியங்களை குறிப்பிடுகிறார் நம்ம பாடியக்காரர். இந்த 3 மகா வாக்கியங்களாக அவர் சொல்வது சாம வேதத்தில் இருக்கக்கூடிய அது நீயாகின்றாய், ரிக்குவேதத்தில் இருக்கக்கூடிய அது ஆனேன், மேலும் அதர்வன வேதத்தில் சொல்லப்படுகின்ற அது நான். இவ்வாறு சொல்லப்படுகின்ற இந்த மகா வாக்கியங்கள் அடிப்படையில் என்ன என்று கேட்டால், அவையே தானேயாய் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார் கூறும் மகா வாக்கியத்தினுடைய சாரமே. அப்போ மெய்கண்டார் சொன்ன அவையே தானேயாய் என்பதை நம்முடைய சிவஞான பாடியக்காரர் இதுதான் மகா வாக்கியம், இப்படி தத்துவமசி என்று சொல்லுவது மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அதே போல அவையே தானேயாய் என்பதுதான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால், உயிர்களும் சிவம். இப்போ தத்துவமசியில் நீ அதுவாக ஆகிறாய், அதுதான் சொல்லப்படுகிறது. இதில் இவர் சொல்லுகிறார் அவையே தானேயாய்.
சிவம் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது. எக்காலத்திலும் அது உயிர்களை விட்டு பிரிவதில்லை. பிரிந்து உயிர் செயல்படுவதற்குரிய சுதந்திரம் உயிருக்கு இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உயிர் நிற்கிது, போகுது, வருது, எல்லாம் செய்யுதுன்னா கூடவே அது இருக்கிறதுனால தான், சிவம் இருக்கிறதுனால தான். அதனால் சிவம் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனாக இல்லை என்று பொருள்பட்டுவிடும். அதனால தான் இது என்ன சொல்கிறது, ஒன்றாய் வேறாய் உடனாய். போனதோட அந்த திருப்பொழி சொன்னவங்களுக்கு, கவடுற்ற சித்தர் சட்சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் இட்டு இடர் கருவிற்புக பகுத்து உடல்வானேன் சபடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரணப்பிரசித்தி சற்று உணராரோ. சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு, ஒற்றைப்பட்டு ஒன்றாய், அயல்பட்டு வேறாய், ஒற்றைப்பட்டு அயல்பட்டு உடனாய். அது ரொம்ப அழகாக அந்த திருப்புகழில் சொல்லுகிறேன். சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரணப்பிரசித்தி சற்று உணராரோ. சாமி உன்னை எப்போ உணர்வார்கள்னு திருத்தணி திருப்புகழில் கேட்குறார். இவன் உன்னை உணர்றதுக்கு பதிலாக உலகத்தையே உணர்ந்து கொண்டு இருக்கிறான். நாள் முழுக்க அலைகிறான், திரியிறான், போகிறான், வரான். எதுக்குடான்னு கேட்டால் மனைவிக்கு செஞ்சு கொடுக்குற நகைகளுக்காக அலைகிறேங்கிறான். சொல்கிற சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி. ஒரு டாலர் செயின் ஒன்றுமே சொல்லலை அவர் எங்களுக்கு, ஒரு பிரேஸ்லெட்டுன்னு சொல்லலை. எல்லாம் ஒய்ஃபு போடுற பெண்கள் போடுற நகையாக சொல்கிறார், எல்லாம் சொல்கிறார். கவடுற்ற சித்தர் சட்சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உரு வர்க்கம் இட்டு இடர்கருவிற்புக பகுத்து உடல்வானேன். இந்த மூணில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுதான் சமயம்னுனா நீ திரும்ப திரும்ப பிறந்து வந்துக்கிட்டே இருக்கணுன்ட்டார். என்னைக்கு நீ ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிற தத்துவத்தை உணர்ந்து ஒழுகுகிறாயோ அன்னைக்குத்தான் இந்த பிறப்பிலிருந்து விடுதலை. அது தெளிவாக சொல்லுகிறார். அது வரைக்கும் என்ன பண்ணணும், அது ரொம்ப அழகாக சொன்னார். கவடுற்ற சித்தர் சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக, புதுசாக கடவுளை உற்பத்தி பண்ணுறான். நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து, அதுக்கு ஒரு பேர் வச்சு, அதுக்கு ஒரு உருவத்தை வச்சு, வர்க்கம் அது எங்கேருந்து வந்ததுன்னு அதுக்கு ஒரு புராணத்தையும் தலைப்புராணத்தையும் எழுதி இவ்வளோத்தையும் பண்ணி என்ன ஆகும் கிடையாது. இடர்கருவினார் துன்பம் தரக்கூடிய பிறப்பிலே புகுந்து உழல்வானேன். இல்லையா, புதுசாக சாமி கும்பிடக்கூடாது, புதுசாக தெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடாது, புதுசாக பேக்கேஜ் போட்டு ஃப்ளைட்டில் போய் சாமி கும்பிட்டு வரக்கூடாது. இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஃப்ளைட்டில் போய் சாமி கும்பிட்டு வர்றது தான் பேக்கேஜ். எப்போ பார்த்தாலும் அதுதான் வருது, எஸ்எம்எஸ் வருது, ஃப்ளைட் பேக்கேஜ் டூர் வருதா உங்களுக்கு? ஆமாம், புதுசாக வருது. அதே நல்லா தெளிவாக சொல்லுகிறார். நம்ம ஆகமங்களில் சொல்லப்படாத கடவுள் வடிவங்களை வழிபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுகிறார். ஒரு வர்க்கம் குறித்து அதில் இடர்கருவியில் புகழ்வானேன்னு அது சொல்லுகிற பொழுது இறைவனுடைய அந்த பரத்துவமாக இருக்கக்கூடிய ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையே தானேயாய். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாயினுடைய மகா வாக்கியம் எது? அவையே தானேயாய். இதுதான் மகா வாக்கியம் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். இதுதான் மகா வாக்கியம். அது சொன்னாலே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது. அதுக்கு சொல்லப்படுகிற உதாரணங்கள், இந்த உதாரணத்தை நான் இங்கே எழுதலை, அந்த உதாரணம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது குறித்து வச்சுருக்கிறீங்களா? அந்த உதாரணங்கள் ரொம்ப முக்கியம், அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். எனவே இதுக்கு இந்த அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் எண்ணில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு என்று ஒரு ஏது சொல்லுகிறார். இந்த அந்த மேற்கோளுக்கு முதல்ல இருக்கிறதுக்கு அதிகரணத்தினுடைய மேற்கோள், முதல் அதிகரணத்தினுடைய மேற்கோள் நாம் இங்கே பார்த்தோம்னா ஈண்டு இவ்வான்மாக்கள் முதல்வன்
தானேயாய் நிற்கும் என்றது. இதுக்கு ஒரு ஏது காரணம் சொல்றார். ஏது காரணம் என்ன சொல்றார்? அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் எண்ணில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு. என்ன குழப்பம்னா, அத்துவிதம் தானே ஏகம். அத்துவிதங்கிறது இது வரைக்கும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு சொன்னா, அத்துவிதம்னா ஒன்னா இருக்கிறது. இந்த சொல்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும். இந்த அத்துவிதங்கிற சொல்ல ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது இதனுடைய ரூட்டு வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதனுடைய ரூட்டு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துவி. துவின்னு என்ன அர்த்தம்? இரண்டு. இதுக்கு இன்னொரு முதல் இதுக்கு சொல்வது ஏகம். இப்போ மூணு சொல்லணும்னா திரைய, நாலு சொல்லணும்னா துரிய அப்படின்னு போகும். நாலு சொல்லணும்னா சரி, இது இப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் இதில் தான். இந்த துவி இரண்டை பற்றியது அப்படிங்கும்போது துவித்தம். அதனால இங்க இந்த துவித்தம் அப்படின்னா இரண்டாக இருப்பன, இரண்டாக இருப்பன அப்படின்னு அர்த்தம். துவிதம் எப்பவுமே இந்த வடமொழி சொல்லாக இருக்கிறதுக்கு நெகேட் பண்ணணும்னா அதில் நானா சேர்க்கணும். இதை வடமொழி சொல்லாகவே எழுதணும்னா த்விதம் அப்படிதான் எழுதணும். த்விதம் அப்படிதான் சொல்லணும். இதை நெகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் முன்னால் ஒரு நகாரம் சேர்க்கணும். இந்த நகாரம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நகாரம் எப்பவுமே என்ன ஆகும், வருகின்ற மொழியில முதல்ல மெய்யெழுத்து இருக்குமானால் அது அகாரமாகிவிடும். அது என்ன ஆயிடும்? அகாரமாயிடும். அப்படி அகாரமாயிதான் அத்விதம் என்று வந்தது. அத்விதம் அப்படிங்கிறதுல இந்த அகரம் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், துவிதத்தை இல்லை என்று சொல்ல வருகிறது. இந்த துவிதத்தை இல்லை என்று சொல்ல வருகிற பொழுதுதான் சிக்கல். இப்போ இந்த அகரம் பார்த்தீங்களா, இது அந்த த்விதம் என்று சொல்லக்கூடிய ஆனால் சேர்ந்தப்புறம் அது அத்விதம் அத்துவிதம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அத்துவிதம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த அத்துவிதத்தில் அகரம் என்னென்ன பொருளை தரும் அப்படின்னு கேட்டால், மூன்று விதமான பொருள்களை தரும். ஒன்று இன்மை, இரண்டாவது மறுதலை, மூன்றாவது அண்மை. இது என்ன மூணோ அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும்னா, இதைத்தான் விளக்கிறார் சுவாமி இங்கே. நகரம் இதை இந்த இந்த இதன் பொருள்னு ஆரம்பிக்குது பாருங்க. கீழே அந்த ஏதுவுக்கு அடுத்ததாக வருகிற இதன் பொருள், அதைத்தான் இப்போ நான் விளக்கிட்டு இருக்கிறேன். அதை சொல்லுகிற பொழுது முதல்ல அகரம் வருகிற பொழுது அது இன்மை பொருளில் வரும், அது மறுதலை பொருளிலும் வரும், அது அண்மை பொருளிலும் வரும். இந்த அகரம் முன்னால் வந்தா
அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், பிரகாசம் அப்பிரகாசம். பிரகாசம்னு சொன்னால் ஒளி, அப்பிரகாசம்னா ஒளி இல்லை, ஒளி இல்லை, அங்கே ஒளி இல்லை, சரியாக ஒளி இல்லை அப்படின்னு அது பொருள்படுகிறது. நல்லா கவனமாக கேட்கணும். அப்பிரகாசம் என்பது ஒளி இல்லை, இன்மையை குறிக்கிறது. அங்கே ஒளி இல்லைங்கிறத குறிக்கிறது, இன்மை. அடுத்தது நீதி அநீதி, அது எதிர்பொருளை குறிக்கிறது, மறுதலை பொருளை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? யோக்கியன் ரொம்ப சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஆனா யோக்கியங்க அப்படிம்பாங்க. ஆனா யோக்கியம், ஆனா யோக்கியங்க அவர் அப்படிம்பாங்க. சரி, யோக்கியம் போல இருக்கேன்னு நினைக்கும் பொழுது முன்னால் இருக்கிற ஆனா கவுத்துரும் இல்லை? அதுபோல் அந்த அகரம் என்னத்தை குறிக்குது? மறுதலையை குறிக்கிறது. மூணாவது அகரம் இன்மையை குறிக்கிறது. இந்த இன்மை தான் கொஞ்சம் டிக்லிஷ் வேர்டு. அது சொல்லுகிற பொழுது, இப்போ பிராமணன் அப்படின்னா அந்த பிராமண அந்த குலத்திற்குரிய அந்த ஒழுக்கத்திலே அந்த நெறியிலே நிற்கின்றவர். அப்பிராமணன் என்று ஆனா முன்னால் போட்டால் குலத்தால் பிராமண வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் அக்குலத்திற்குரிய ஒழுக்கம் நெறியில் நில்லாதவர். புரியுதா உங்களுக்கு? பிராமணன் ஆனால் அப்பிராமணன் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? அந்த நெறி, அந்த ஒழுக்கம் அதிலே நில்லாமையை குறிக்கிறது. அது அண்மை பொருள். அது என்ன பொருள்? அண்மை பொருள். இந்த மூணு பொருளில் தான் இந்த ஆனா வரும். ஒரு சொல்லுக்கு முன்னாக துணை சொல்லாக வருகிற பொழுது, அல்லது துணை எழுத்தாக வருகிற பொழுது, அல்லது முன்னெழுத்தாக வருகிற பொழுது இந்த மூன்று பொருளில் தான் வரும். இப்போ என்ன கேள்வின்னா, அத்துவிதத்துக்கு முன்னால் வந்திருக்கிற ஆனா இந்த மூணுல எதை குறிக்கிறது? அதுதான் கேள்வி. அத்துவிதம் என்று சொல்லுகிறீங்களே, அதற்கு முன்பாக இந்த ஆ வருகிறதே, இந்த ஆனா எதை குறிக்கிறது என்று கேட்டால், இந்த ஆனாவை அண்மை பொருள் இன்மை பொருளை குறித்தவர்களும் உண்டு, மறுதலை பொருள்களில் குறித்தவரும் உண்டு. ஆனால் பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்டநாதன் மட்டும்தான் சொன்னாராம், அகரம் என்பது இங்கே இன்மை பொருளை குறிக்கிறது அல்ல, மறுதலை பொருளை குறிக்கிறது அல்ல, அது அண்மை பொருளை குறிக்கிறது. ஆம். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். ரொம்ப அழகான காரணம் சொன்னார். இந்த காரணம் தான் அவர் சொன்னது. என்னன்னு கேட்டால், ஒரு சொல்லுக்கு முன்னால் அகரம் வருகிற பொழுது அந்த சொல் எண்ணாக இருக்குமானால், என்னது எண், எண்ணை குறிக்கிற சொல்லாக இருக்குமானால் அது இன்மை பொருளிலும் வராது, மறுதலை பொருளிலும் வராது. என்ன பொருளில் வரும்? அண்மை பொருளில் மட்டும்தான் வரும். எனவே துவிதம் என்பது எண்ணாக இருக்கக்கூடிய இரண்டு என்பதை குறிக்கக்கூடியதாக இருப்பதினாலே அதற்கு முன்னாலே வருகிற அகரம் அண்மை பொருளை குறிக்கிறது. அண்மை என்பது இரண்டு இருந்தும் இல்லை. எந்த, அதாவது அண்மை என்று சொன்னால் இந்த அண்மை என்னன்னு கேட்டால் அதுதான், ஆனால் அது இல்லை. அதுதான் அந்த டெக்னிக்கலாக சொல்கிறாரு. அதுதான் அது இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ அண்மை பொருளை அவர் பிராமணன் அப்பிராமணன் என்று சொன்னதை கூட அந்த பிராமணன் என்று சொல்லுக்கு முன்னால் வருகிற அந்த எண்ணு பெயராக இல்லாததுனால அந்த அகரம் அந்த பொருளை குறிப்பது அவ்வளவு சிறப்பாகாது என்கிற காரணத்தினால தான் சொன்னார். எண்ணுக்கு முன்னாலே வருகிற அகரம் இரண்டல்ல. அகரம் என்பது அண்மை பொருள். இரண்டல்லன்னா இரண்டு இருக்கா இல்லையா? இரண்டல்லன்னா இரண்டு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனாலும் இரண்டா இல்லை. இரண்டல்ல அப்படின்னு முன்னால போட்டா ரெண்டு இல்லைன்னு சொன்னால், இப்போ அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க? அகரத்தை ஒன்று பத்தியா, ரெண்டு இல்லைன்ட்டார். ரெண்டு இல்லைன்னா ஒன்று தான் இருக்குன்ட்டார். அதனால் பரம்பிரம்மம் ஒன்று தான் இருக்கு. ஏகான்மவாதிகள்லேருந்து எல்லாம் ஒன்று தான் இருக்கு, ஒன்று பிரம்மம் தான் இருக்குன்றான், இல்லாட்டி ஆன்மா தான் இருக்குது. ரெண்டுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது. பிரம்மம் தான் இருக்குங்கிறவன் ஆன்மாலாம் பிரம்மன்ட்டான், ஆன்மா மட்டும்தான் இருக்குங்கிறவன் ஆன்மா தான் பிரம்மன்ட்டான். இப்போ புரியுதா உங்களுக்கு?
இந்த ஒன்று தான் உண்டுன்னு சொல்லியிருப்பாரு. அவரே சொல்லியிருக்காரு அத்விதத்தில். என்ன சொல்லுறாரு? இல்லை அப்படின்னு. மறுதலையாக சொல்லுகிறவர் இரண்டு அல்ல அப்படின்னு சொல்லுகிற பொழுது இரண்டும் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இது ஒளியும் இருளும் போல வேற வேற, இது வேற அது வேறன்ட்டாங்க. ஒரே சொல்லுக்குத்தான் இத்தனை பொருள், இத்தனை கலாட்டா. ஒரே சொல்லுக்கு ரெண்டல்ல ஒன்றுன்ன ஒன்று ஒரே கடவுள்னா. இவன் சொன்னா ரெண்டு அல்லன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ ரெண்டு இல்லைன்னா இது வேற அது வேற, ரெண்டு சேரவே சேராது, இது ஒளி அது இருள் அப்படின்னு பேதம் சொல்லிட்டான். இதான் சிக்கல் வந்தது. அதில் நம்ம தான் உள்ள பூந்து எப்பா இது பேதம் பேதம் அபேதம் எல்லாவற்றையும் நீ எப்படி பார்க்கணும்னா, சிவத்தோட இந்த ஆன்மா எப்படி கலந்திருக்கிறது என்று சொன்னால் கலப்பால் ஒன்றாகவும் அதே நேரத்தில் தன்மையினால் வேறு வேறாகவும் இது இருக்கிறது. உயிருக்கு உயிராக இருந்து உயிரினுடைய அந்த வினைப்பயனை ஊட்டுகிறார். உயிர் வினைப்பயனை அனுபவிக்கின்ற பொழுது சிவத்திற்கு அனுபவம் கிடையாது. ஆனாலும் இது உடனிருந்து தான் அதுக்கு ஊட்டுது, அதுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இது உடனாக இருந்தால்தான் சாத்தியம். அதனால் இரண்டும் ஒன்று, ஆனாலும் ஒன்றில்லை. ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றாக இருப்பது போல இருக்க தவிர ரெண்டும் ஒன்று இல்லை. இல்லை அது அது அந்த அந்த பின்னால் உங்களுக்கு இதுக்காகவே ஒரு 7ஆம் சூத்திரத்துக்கு நினைக்கிறேன், அந்த சூத்திரத்துக்கிட்ட வரும்போது இது எப்படிப்பட்ட கலப்பு, இந்த ஒன்றாக இருக்கிற கலப்பு. பாலில் தண்ணி போலன்னா தண்ணிக்கு பாலோட குணம் அத்தனையும் வந்துருச்சு. இப்போ அப்போ சிவத்தோட உயிர் சேர்ந்தோன்னு உயிருக்கு சிவத்தோட குணம் அத்தனையும் சிவம் 5 தொழிலும் செய்யணும் ஆகிடும். உயிர் 5 தொழிலும் செஞ்சிடும் ஆகிடும். அதை ஒத்துக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது அது உதாரணத்திற்காக புரிந்து கொள்ளலாமே தவிர, உதாரணமாக புரிந்து கொள்ளலாமே தவிர, சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாலும் நீரும் கலந்தால் அது பாலாகவே ஆகிவிடுது, சிவமும் உயிரும் கலந்தால் சிவமாகவே உயிர் ஆகிவிடுகிறது அப்படின்னு நாம் சொல்லிட்டோம்னா இனிமேல் உயிர் சிவத்துக்கு இருக்கிறது எல்லாத்தையும் அதுக்கு வந்துடும். அப்படி சொல்கிறவங்க தான் அநேக ஈஸ்வரவாதம். அது சைவ சித்தாந்தம் இல்லை. அவங்க தான் சொல்கிறாங்க எல்லாம் ஈஸ்வரன் ஆகிடும்ட்டாங்க. 5 தொழில் பண்ணுன்னாங்க. எக்காலத்திலும் உயிர் 5 தொழில் செய்வதற்கு உரிமை உடையது அல்ல. அவ்வளோதான். அது கூட அது சிவமாக இருக்கிறதுக்கு காரணம் சிவானுபவம் பெறுவதற்கு மட்டும்தான். உயிர் சிவத்திடமிருந்து இன்பம் பெறுவதற்குரிய உரிமை உடையதே தவிர, அப்போ கூட என்ன ஆகுதுன்னு கேட்டால், இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கூட அது அறிவித்தால் தான் அறியும். அதனால தான் அறிவிப்பு எங்கே தொடருதுன்னா, இன்பத்தை சிவானுபவத்தை நுகர்கிற பொழுதும் தொடர்கிறது. அங்கேயும் இது அறிவிச்சுக்கிட்டே இருக்கு இந்த ஆனந்தத்தை. இப்போ நமக்கு வினைப்பயனை அறிவிச்சுக்கிட்டே இருக்குது, அங்கே ஆனந்தத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டனர். சிவமானதற்கு பிறகும் கூட ஆட்சி தொடர்கிறது. சிவமானதுக்கு அப்புறம் சுதந்திரம் வந்துருச்சுன்னு நினச்சிடக்கூடாது. நம்ம தான் சிவமாயிட்டோமே, இனிமேல் நமக்கு என்ன வேலை, இனிமேல் நமக்கு எதுக்கு, அதான் படித்த டிகிரி வாங்கி வேலை வந்துருச்சு, இனிமேல் என்னத்துக்கு அப்பேன் தள்ளு தள்ளு வெளியில் அட்மிஷன் வாங்கி கொடு. என்ன ஏதோ கேட்கணுமா? தாழ்த்தலை தாடலை அது அத்துவிதமா குருவும் சரி, அந்த அத்துவிதமாதல் ரெண்டும் இருக்குது. ஆனால் ஒன்றாக இருப்பது போல விளங்குவது. இந்த இதை விவரித்தது தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான். அதனால தான் அவரை தாய்மானவர் சொல்லுகிற பொழுது பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவிதம். இந்த அத்துவிதத்துக்கு புனிதமெனும் அத்துவிதத்திற்கு பொய் கண்டார்கள். என்ன பொய் கண்டார்கள்? இன்மை பொருள் கண்டார்கள், மறுதலை பொருள் கண்டார்கள். அந்த பொய் கண்டார் காணா புனிதமெனும் அத்துவிதம் மெய்கண்ட நாதன் இவன் தான். இவன் ஒருத்தர் தான் அந்த அகரத்துக்கு வேணும். அப்பா அது இல்லாமல் நீ இல்லைப்பா, ஆனால் அது நீ இல்லை. இப்போ அதுதான் ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அது கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்து, அதனால் அது வாயிடுவோமா? நம்ம ஆக முடியுமா? ஆக முடியாது.
அதை இங்கே வலியுறுத்தும் முகமாகத்தான் இனி மூன்றனுள் இந்த அண்மை பொருள் சொல்லுகிற பொழுது ரொம்ப கவனமாக சொல்லணும். அண்மை சொல்லுகிற பொழுது, இந்த அண்மை சொல்லுகிற பொழுது கூட பாடியக்காரர் சொல்றாரு, அண்மை பொருள் சொல்லி இம்மூன்றனுள் இன்மை பொருள் சிறந்தமையின் அது பற்றி ஒன்றென்றல் பொருத்தமுடைத்தனின் தானே தன்னை ஒன்றென கருதல் வேண்டாமையின் அங்கனம் கருதும் பொருள் வேறொன்று உண்டு என்பது பெறப்படுமாகலானும் எண்ணு பெயர் மேல் வந்த நகரம் அண்மை பொருள் மாத்திரையே உணர்த்தி. இது ரொம்ப முக்கியம். எண்ணு பொருள்னா துவிங்கிறது ரெண்டு இல்லை, ரெண்டுக்கு முன்னால் ஆனா வந்தால் அது என்ன பொருளை குறிக்கும்? அண்மை பொருளைத்தான் குறிக்கும். அண்மை அண்மை அப்படிங்கிறது இன்மை இல்லை, அது அண்மை. அண்மை என்பது என்னன்னா உண்டு ஆனால் இல்லை, ஏகன் அநேகன். இருந்தும் இல்லை, இருந்தும் இல்லை, இருந்தும் இல்லை. சில பேருக்கு மனைவி இருந்தும் அவர் தான் சமைப்பார், இருந்தும் இல்லை. இருக்கு என்ன சார் சாப்பாடெல்லாம் அடிச்சா வீட்டில் அதான் சமைச்சு போடுறாங்க வீட்டுக்காரவங்க, மனைவி இருக்காங்கல்ல, இருக்காங்க, ஆனால் நான் தான் சமைக்கிறேன், இருந்தும் இல்லை. 2 பேரும் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இருந்தும் இல்லை என்கிற நிலையில் சிவத்தோடு அந்த ஆன்மா இருக்கிற பொழுது ஆன்மாவினுடைய சுதந்திரம் எவ்வாறு அமைக்கப்பெறுகிறது என்பது சிவத்தோட அந்த நிலையில் தான் இருக்குது. ஆன்மா உடம்பை இயக்குகிறதுனா சர்வ சுதந்திரம் உடையதுன்னு நினச்சிடக்கூடாது. அந்த சுதந்திரம் எவ்வளோ தூரம் போகுது, இதுக்கு அடிப்படையான இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, இது அறிவித்தால் தான் அறியும். பிரச்சனையே அதான். எனவே இந்த ஒரு முதல் அதிகரணத்தில் இந்த ஏதுவையும் மேற்கோளையும் ஏதுவையும் சொன்னவர் ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார்.